இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். ஒரு சின்ன பையன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம உச்சநீதிமன்றமா இருக்கட்டும், இல்ல உயர்நீதிமன்றமா இருக்கட்டும், அந்த 2 நீதிமன்றங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வக்கீலுக்கு கூட படிக்கல. ஒரு சின்ன பையன் தான். அங்க இருக்கிற நீதிபதிகளே பார்த்தீங்கன்னா, மிரள விட்டுருக்கான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் யாரு? எந்த ஊர சேர்ந்தவன்? அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா, வயசுங்கிறது இப்போ தான் ஒரு 19 வயசு ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 12த் முடிச்சிருக்கான். எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம். அங்க தான் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பொறந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் 12த் முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அவன் ஒரு டாக்டர் ஆவணும் அப்படின்னு அந்த அந்த பையனுக்கு ஆசை. அதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த பையன் நீட் எக்ஸாம அட்டெண்ட் பண்ணி, அதில பாஸ் ஆகுறான். 1க்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறான். நீட் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, அவன் எடுத்த மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, 530 மார்க் அவன் எடுத்திருக்கான். அவன் என்னதான் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தாலும், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் சீட் கிடைக்கும். ஆனா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்றது? பிரைவேட் காலேஜ்ல சீட் கிடைக்குமான்னு அப்படின்னு தேடி இருக்கான். ஆனா, அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜ்ல சீட்டுங்கிறது கிடைக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேட்ல எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி பணம் இல்லாதவங்க, இப்போ நல்லா படிக்கிற பசங்களுக்கு பணம் இல்லன்னா கூட, ஏதாவது ஸ்காலர்ஷிப் வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா, முன்னேறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. இதே மாரி தான் மத்திய பிரதேசலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்லயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்ங்கிறது இருக்கு. இதே மாரி தான் நம்ம எம்பிபிஎஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நலிவடைந்தோர், இந்த பணம் இல்லாம அப்படி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இத ஒதுக்கீடுங்கிறது இருக்கு. ஆனா, இது பார்த்தீங்கன்னா, இந்த இத ஒதுக்கிங்கிறது அந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதனாலேயே அத பையனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மன உளைச்சங்களா ஆவுது. அது எப்படி நம்ம ஸ்டேட்ல மட்டும் இந்த இத இத ஒதுக்கீடு இருக்குல்ல, அது இல்லாம இருக்கு. அப்படின்னு தான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இந்த இத ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு தான் இந்த கோர்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட்டா அந்த கோர்ட்டுக்கே அவன் ஒரு மனு அனுப்புறான். இவன் எப்போ அந்த முறையீடு போட்டிருக்கான்னா, ஜனவரி 6ஆம் தேதி அவன் போட்டிருந்திருக்கான். அவனுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்டுக்கு அவங்கள கூப்ட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த முறையீடு போட்டிருக்காங்களா, அந்த விசாரிக்கிறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, அங்க பார்த்தீங்கன்னா, பெரிய நீதிபதிகளா உட்கார்ந்திருக்காங்க. அப்போ ஒரு பெரிய நீதிபதி வரவுனே எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குரல் மட்டும் வருது. என்ன அது குரல்னா, நம்ம அதர்வா தான் அது பேசுறது. அவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் குடுங்க" அப்படின்னு அவன் சொல்றான். அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போனா, நம்ம பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வக்கீல வச்சு தான் நம்ம வாதாடுறது, அந்த மாரி இதெல்லாம் நம்ம பண்ணணும். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்க லிங்க்ல இருக்கு. இத பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவோட முழு வீடியோவ நீங்க அங்க பார்க்கலாம்.